நான் எதிர்பார்க்கிற எதுவும் ஏன் எனக்கு நடக்க மாட்டேங்குது என்ற கேள்வியோடு இருக்கும் ஆத்மாவே இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்ட நாகமான் அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு என்னவென்றால், நான் முழுவதுமாக சுத்தம் செய்யப்பட வேண்டும், சுகமாக வேண்டும் என்பதே. அந்த காலகட்டத்தில் அதற்குரிய மருந்துகள் இல்லை. ஆனால் தீர்க்கதரிசியினிடத்தில் அவர் வழிநடத்தப்படுகிறார். இவருடைய எதிர்பார்ப்பு சுகமாக வேண்டும் என்பது. ஆனால் தீர்க்கதரிசி யோர்தானில் 7 முறை முங்கி எழும்பு என்று சொன்ன போது மிகவும் கோபப்பட்டார். இவர் நினைத்தார் அவர் என்னை தொட்டு தடவி சுகமாக்குவார் என்று. அவரோ சிம்பிளா போய் தண்ணில முங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் அவர் கூட இருந்தவர்களோ அவருக்கு புத்தி சொன்னார்கள். கடினமான காரியத்தை சொல்லி இருந்தால் செய்திருப்பீர் அல்லவா, இதையும் செய்துதான் பாருமே என்று சொன்ன போது அவரும் கீழ்ப்படிந்து தன்னுடைய அதிகாரம் எல்லாவற்றையும் இறக்கி வைத்துவிட்டு ஒரு சிறு குழந்தை போல 7 முறை முங்கினார். அவருடைய மாமிசம் சிறு பிள்ளையின் மாமிசம் போல அவ்வளவு பூரணமான சொஸ்தம் அவருக்கு கிடைத்தது. சில நேரங்கள்ல நாம் உபவாசித்து அழுது புரண்டு ஜெபித்தாலும் நாம் எதிர்பார்க்கும் காரியங்கள் நடப்பதில்லை, நம் ஜெபம் கேட்கப்படுவதும் இல்லை. அதற்கு 2 காரணங்களை சொல்லலாங்க. ஒன்று, நாம் எதிர்பார்க்கும் காரியங்கள் தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் தான் இருக்கிறதா என்பதை செக் பண்ணி பார்க்கணும். இரண்டாவதாக, நாம் தேவனிடத்திலிருந்து ஒன்றை எதிர்பார்க்கும் போது தேவனும் நம்மிடத்தில் ஒன்றை எதிர்பார்ப்பாருங்க. இதோ அன்னாள் தேவனிடத்தில் பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள், நீர் எங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தா அதை உமக்கே தருகிறேன் என்று. சோ அவளுடைய எதிர்பார்ப்பு குழந்தை அவளுக்கு கிடைத்தது. தேவன் சில காரியங்களை நாம செய்ய சொல்லும் போது அதை நாம் செய்ய வேண்டும். நாகமான் கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தி செய்தது போல செய்யும் போது நம்முடைய எதிர்பார்ப்பை தேவனும் செய்து முடிப்பார். தேவன் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நாம் ஒரு ரூல் போட முடியாதுங்க. அவருக்கு எப்படி செய்ய தோன்றுகிறதோ அப்படித்தான் செய்வார். உங்களுடைய எதிர்பார்ப்பையும் கர்த்தர் கண்டிப்பாய் நிறைவேற்றுவாருங்க. பொருத்தனை பண்ணி ஜெபிங்க. தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்று அவர் சமூகத்திலிருந்து தெரிந்து கொண்டு ஜெபிங்க. நிச்சயமாய் நன்மைக்கு ஏதுவான காரியங்களையும் உங்கள் எதிர்பார்ப்புகளையும் தேவன் நிறைவேற்றுவாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.